Hello friends. Welcome to our channel Creative Experiment. இன்னைக்கான வீடியோ என்ன அப்படினு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எலக்ட்ரிக் hoverboard எப்படி பண்றது அப்படிங்கறத இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். எப்படி மேக் பண்றது அப்படின்றத மட்டும் நம்ம பார்க்க போறதுல வீடியோ பாத்தீங்கன்னா செம ஃபன்னா இருக்க போகுது. நீங்க நம்மளோட சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்க அப்படினா வந்து கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வரக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதுல ஆளுங்கற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா நம்மளோட கிரியேட்டிவ் எக்ஸ்பெரிமெண்ட் சேனலுக்கு வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். நடக்கக்கூடிய பிகைண்ட் தி சீன்ஸ் வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா CE Vlog அப்படின்ற சேனல்ல வந்துட்டு வீடியோ வந்துட்டு போட்டுட்டு இருக்கோம். சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கீழ கொடுக்குறேன், போய்ட்டு பாருங்க. அதே போல பாத்தீங்கன்னா வில்லேஜ் பாய்ஸ் கிச்சன் அப்படின்ற சேனல்ல வந்துட்டு மாமா மாப்பிள காம்பினேஷன்ல செம ஃபன்னா குக்கிங் வீடியோஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கீழ கொடுக்குறேன், போய்ட்டு பாருங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு காமிங்க. அதே போல பாத்தீங்கன்னா வந்து நம்ம போடக்கூடிய வீடியோஸ் சப்டைட்டிலும் சேர்த்து போட்டுட்டு இருக்கோம். வீடியோஸ் பார்க்குறவங்க நிறைய பேர் சப்டைட்டில் இடைஞ்சலா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது வந்து உங்களோட சைடில் நீங்க மேனுவல் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் அப்ளிகேஷனோட செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா கேப்ஷன் ஒன்று கீழே இருக்கும். கேப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் சப்டைட்டில் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சப்டைட்டில் பிரச்சனை இருக்காது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வீடியோஸ் பாருங்க, பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் ரொம்ப பேசிட்டு கொண்டா டேரக்டா வீடியோக்குள்ள போலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. நம்மளோட ஹேவர் போர்டு பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது போல் வந்து மரப்பலகை ஒன்று. இதோட நீளம் பார்த்தீங்கன்னா அப்படி வந்து 4 அடி நீளமும் 1 அடி அகலமும் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரிக் ஹேவர் போர்டு பண்ண போகிறோம். ஸோ இதில் இந்த ஹேவர் போர்டில் எலக்ட்ரிக் ஐட்டத்தை எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிவிட்டு சும்மா நின்றுட்டு ஜம்முன்னு ஜாலியாக போகலாம். நம்மளோட ஹேவர் போர்டு வீலுக்காக பார்த்தீங்கன்னா இது போல் சின்ன சைஸ் சைக்கிள் உள்ள பேக் சைடு வீலை மட்டும் தனியாக கழட்டி எடுத்துகிறேன். இது பார்த்தீங்கன்னா வந்து பக்கத்து குழந்தை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு ஒரு காலத்தில். இப்போ வந்து சைக்கிள் ஃப்ரீயாக இருந்துச்சு. ஸோ அந்த வீலை மட்டும் அப்படியே கழட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த வீலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் அந்த மரப்பலகையை இந்த இடத்துல வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இப்படி ஃபிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து 2 பக்கம் இடிக்காத அளவுக்கு மரப்பலகையில் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்படி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இடிக்காது, இந்த பக்கம் இடிக்காது, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஹோல்ஸும் போட்டிருக்கேன். எதுக்காக அப்படின்னா வந்து வீலை வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து இது போல் வந்து எல் ஆங்கிள் 2 ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த எல் ஆங்கிள் வந்து டேரெக்டாக நம்ம இந்த இடத்துல வச்சிடலாம். இதில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல ஹோல்ஸும் போட்டிருக்கேன். இந்த ஹோல்ஸுக்கு நேராக வச்சுட்டா அப்படியே வச்சுட்டு நம்ம போல்ட்டு போட்டுக்கலாம். போல்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா வந்து இது போல் 40 mm லெங்த்தில் போல்ட் எடுத்துருக்கேன். இந்த போல்ட் வந்து நம்ம இதில் மாட்டிக்கலாம். இப்போ ஓகே, ஒரு பக்கத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து எல்க்லாம் போட்டு நல்லா போல்ட்டை போட்டு நல்லா டைட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த வீலை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வீலை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இது மிச்சம் இருக்கக்கூடிய இன்னொரு எல்க்லாமே கொண்டு வந்து நம்ம இதில் மாட்டிக்கலாம். இதுக்குமே வந்து 40 mm போல்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது மேலே ஒரு வாஷரு, அதுக்கு மேலே போல்ட்டு. ஓகே, பார்த்தீங்க அப்படியே நெட்டை நல்லா டைட் பண்ணியாச்சு. இப்போ வந்து வீலை சுற்றி பார்க்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா வந்து வீல் நல்லா ஃப்ரீயாக சுற்றுது. அதே போல் எந்த ஷேக்குமே இல்லை. ஸோ அதனால் வந்து அடுத்தது வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடு இருக்கக்கூடிய வீலை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ஹேவர் போர்டுக்கு ஃப்ரண்ட் வீலுக்காக பார்த்தீங்கன்னா இது போல் 4 நம்பர் நைலான் ட்ராலி வீல் எடுத்து வச்சிருக்கேன். இந்த வீலை தான் வந்து நான் ஹேவர் போர்டில் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் ஃப்ரண்ட் வீலுக்கு. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஒரு வீலை வந்து இப்படியே வச்சு ஃபிக்ஸ் பண்ண முடியும். இப்படி ஃபிக்ஸ் பண்ணும்போது அதிகப்படியான வெயிட்டை தாங்காது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படி பார்த்தீங்கன்னா இது போல் 2 வீலை ஒன்றா ஜாயின் பண்ணிக்கிட்டு அந்த வீலை வந்து நான் ஃப்ரண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அந்த வீலை ஜாயின் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்கக்கூடிய இந்த போல்ட்டை நம்ம கழட்டி தனியாக எடுத்துட்டு இது போல் 90 mm லெங்த்தில் இருக்கக்கூடிய நெட்டு போல்ட்டை யூஸ் பண்ணி நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீல் அப்படியே கொண்டு நம்ம இந்த ஹேவர் போர்டோட பேக் சைடில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த வீலை போர்டு கூட ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா இது போல் 3/4 இன்ச்சில் வுட் ஸ்க்ரூ ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரூக்கு ஏற்றாப்புல வாஷரும் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இந்த வாஷர் இதில் மாட்டிக்கிட்டு நம்ம இதில் வச்சு டைட் பண்ணிக்கலாம். இப்போ ஓகே, பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளோட இந்த ட்ராலி வீலையை வந்து நம்மளோட ஹேவர் போர்டு கூட கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்மளோட ஹேவர் போர்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரெடியா மச்சான்? ரெடி. ஓகே, ரெடியா ஃப்ரெண்ட்ஸ்? என்னங்க பண்றீங்க? டெஸ்ட் பண்றோம் மச்சான். சூப்பரா இருக்கு மச்சான். ஏன் கமாண்டில் வந்து கழிவு ஊத்துறத நம்ம ஆட்கள் நம்ம நண்பர்களுக்கு வந்து எப்படியும் ப்ராப்பரான வீடியோ கொடுக்கணும் மச்சான். பாப்போம். சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே நல்லா தள்ளிட்டே போடாமல் இருக்குது. ஸோ ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா நைலான் ட்ராலி வீல். இந்த 2 ட்ராலி வீலை பார்த்தீங்கன்னா வந்து 2 வீலாக வந்து 1 லெங்த் போல்ட்டு போட்டு கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்படி கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து வீல் வந்து நேராக மட்டும்தான் போகும். ஒரு வளைவில் வந்து திடீர்னு வளைக்க நினச்சின்னா உங்களால் வளைக்க முடியாது. நேராக வேலிக்குள்ளேயோ இல்லை விறகுள்ளேயோ இல்லை லாரி கீரி பஸ் வந்துச்சுன்னா அதிலே மோத தான் முடியும். ஸோ இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹேவர் போர்டு, அதாவது ஹேவர் போர்டு ஸ்கேட்டிங் போர்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கேட்டிங் போர்டில் ஒரு வீல் இருக்கும். அந்த வீலை வந்து இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து கரெக்டாக உங்களால் வளைக்க முடியும். அந்த வீல் எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற ரீசனால தான் பார்த்தீங்கன்னா இந்த நைலான் வீலை யூஸ் பண்ணி ட்ராலி வீலை யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இதில் வந்து மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெடியாக மச்சான்?
நம்மளோட ஹேவர் போர்டுக்கு மோட்டருக்காக பார்த்தீங்கன்னா வந்து இந்த 24 வோல்ட் bmdc மோட்டர் எடுத்து வச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எலக்ட்ரிக் சைக்கிள் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருந்த சேம் மோட்டர் தான். அந்த மோட்டரை அப்படியே உருவி எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த மோட்டர் தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த மோட்டரை நமக்கு யார் ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா வந்து Olaiarsy Traders தான் அவங்க ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் ரிலேட்டடாக எதுவும் ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா வந்து டிஸ்கிரிப்ஷனில் அவங்க நம்பர் கொடுக்குறோம். அவங்களை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் பை பண்ணி வாங்கிக்கலாம். நம்மளோட சப்ஸ்கிரைபர்னு சொல்லிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கஸ்டம் டிஸ்கவுண்ட்டும் கொடுப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம இந்த இடத்துல வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்படி இந்த இடத்துல வச்சுட்டு ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா இது போல் கிளாம்ப் ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இந்த கிளாம்பை இந்த இடத்துல வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல போல்ட் போகிற மாதிரி ஹோல்ஸும் போட்டிருக்கேன். ஸோ இது இப்படி வச்சுட்டு இதில் வந்து மோட்டர் வைக்க போகிறோம். ஸோ மோட்டரை ஃபஸ்ட்டு நம்ம வச்சுக்கலாம். அப்படி வச்சுட்டு இந்த கிளாம்பை இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 40 mm உள்ள போல்ட் நெட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டு கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதே போல் ஆப்போசிட் சைடில் உள்ள போல்ட்டையும் கனெக்ட் பண்ணிக்கலாமே. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த நம்மளோட மோட்டருக்கும் இந்த சைக்கிள் ப்ரிவியலுக்கு வந்து செயினை கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுக்குமே பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு லெங்க்த்தாக இருந்த செயின்லேருந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த செயினை இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் டைட்டாக தாங்க இது, நீங்கள் பேசுங்க. நம்மளோட மோட்ரு கூட நம்மளோட சைக்கிள் செயினையும் கனெக்ட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட அந்த கண்ட்ரோலர் கூட இந்த மோட்ரு, இந்த ஸ்பீடு கண்ட்ரோலர் இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து இது எலக்ட்ரிக் சைக்கிளுக்குள்ள கிட்டு தான். அந்த கிட்ட தான் வந்து நம்ம வந்து ஹேவர் போர்டாக நமக்கு சேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த கிட்டை வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து நம்ம ஆல்ரெடி எலக்ட்ரிக் சைக்கிள் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா பார்த்து தெரிஞ்சுங்க. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஹேவர் போர்டுக்கு தேவையான பொருள் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இது போல் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹேவர் போர்டில் கனெக்ட் பண்ணக்கூடிய பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு சார்ஜிங் போர்ட்டு. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஹேவர் போர்டை ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கீ. அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹேவர் போர்டில் கனெக்ட் பண்ணிருக்கக்கூடிய மோட்டர் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஸ்பீடு கண்ட்ரோலர் ஒன்று. இது பார்த்தீங்கன்னா த்ராட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மோட்டரை கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட கண்ட்ரோலரில் இந்த ப்ளூ ஒன் ஒயிட் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து மோட்டர் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒயர். இதில் வந்து நம்ம மோட்டரை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த சார்ஜிங் போர்ட்டை கனெக்ட் பண்ணிக்கலாம். சார்ஜிங் போர்ட் பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு ப்ளக் பாயிண்ட் இருக்குது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து சார்ஜிங் போர்ட்னு எழுதியிருப்பாங்க. ஸோ இதில் அப்படியே கனெக்ட் பண்ண வேண்டியதான். நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த கீயை கனெக்ட் பண்ணிக்கலாம். கீயை கனெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பவர் லாக்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா பவர் லாக் பார்த்தீங்கன்னா இதான் கீக்குள்ளது. ஸோ இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த த்ராட்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். த்ராட்டில் பார்த்தீங்கன்னா வந்து 3 ஒயர் இருக்கக்கூடியது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா இதை 3 ஒயர் இருக்கும். ஸோ இதை அப்படியே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். நம்மளோட ஹேவர் போர்டுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இதில் பேட்டரியை கனெக்ட் பண்ண வேண்டியதான். ஸோ பேட்டரியை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட மோட்டருக்கு பார்த்தீங்கன்னா வந்து 24 வோல்ட் பவர் சப்ளை தான் கொடுக்கணும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா வந்து நான் இந்த பேட்டரிஸ் எடுத்து வச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா வந்து 2 12 வோல்ட் பேட்டரிஸ். 2 12 வோல்ட் பேட்டரிஸ் வந்து நான் சீரியஸாக கனெக்ட் பண்ணிட்டேன். சீரியஸாக கனெக்ட் பண்ணதால் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து 24 வோல்ட் பேட்டரியாக கன்வெர்ட் ஆகிட்டு. ஸோ இந்த பேட்டரி வந்து நம்ம கண்ட்ரோலர் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோலரில் பார்த்தீங்கன்னா வந்து ரெட் அண்ட் பிளாக் அப்படி ஒயர் இருக்கும். பெரிய சைஸில் கொஞ்சம் ஒயர் இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து பேட்டரி கனெக்ட் பண்ணக்கூடிய ஒயர். ஸோ இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட எலக்ட்ரிக் ஹேவர் போர்டு இப்போ ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. அண்ட் ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த நைலான் ட்ராவலிக்கு பதில் ஸ்கேட்டிங் போர்டில் இருக்கக்கூடிய இந்த வீலை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு பழைய ஸ்கேட்டிங் போர்டில் உள்ள வீல் கிடச்சிது. ஸோ அதை இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ ஓகே மச்சான், ரெடியாக மச்சான்? மரண மாதம் இருக்க போது தான் நினைக்கிறேன். அண்ட் எத்தனை வெளியே பிரிக்க போகிறேன், எத்தனை வண்டி உடைக்க போகிறேன் அப்படிங்கிறது தெரியல. சேஃப்டிக்கு ஹெல்மெட் எடுத்துகிட்டு போகிறேன். ஓகே மச்சான், ரெடி? வாங்க 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 வாங்க. ஓகே மச்சான், ரெடியா மச்சான்? நான் ரெடி மச்சான். நீங்கள் ரெடியா? ரெடி மச்சான், கிளம்புவா. சரி போங்க பார்ப்போம். என்ன பண்ணுறீங்க மச்சான்? முன்ன பின்ன நான் ஹேவர் போர்டெலாம் விட்டும் கிடையாது. அது நம்ம ஊர் தார் ரோடு. ஸோ உட்காந்துட்டு போகிறதா மச்சான் சேஃபு. அதனால் உட்காந்துட்டு ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்க்கலாம். சரி, ஏதோ பண்ணுங்க. ஓகே ஓகே ஓகே.
என்னடா அது குதிரை வண்டிங்க அப்படிதான் இருக்கும். குதிரைக்கு கடிவாளம் கட்டலையா? என்னங்க பண்றீங்க? வெயிட் டெஸ்ட் பண்ண வரோம் மச்சான், எவ்வளவு லோடு இருக்குது அப்படிங்கறத பாத்தீங்கன்னா தம்பி கொஞ்சம் நல்லா குண்டா இருக்கப்ல, தம்பி அழைச்சிட்டேன், நானும் போறேன். ஓகே மச்சான்? ரெடி போங்க. ரெடியா இருங்க. பிரவீன் ரெடியா? மச்சான் ரெடியா? ரெடி? ஓ, ஏங்க ஆளுகளை கொல்ல வாங்குறீங்க? கொல்லங்க. வாங்க பாவி. சரி வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெடி பண்ண எலக்ட்ரிக் ஹவர்போர்ட் செம்மையாக ஒர்க் பண்ணுது. பட் இதுலேயும் ஒரு சின்னதாக ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மல் ஸ்கேட்டிங் போர்டில் இருக்கக்கூடிய வீலை தான் அந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோமே. பட் இதுவும் பார்த்தீங்கன்னா ஷார்ட், சின்ன குழந்தைங்க யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கேட்டிங் போர்டில் உள்ள வீல். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா வீல் ரொம்ப கிட்ட இருக்குது. ஸோ இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சைடாக வளச்சிக்கிட்டு போகுது. ஸோ இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய சைஸில் ஸ்கேட்டிங் போர்டில் உள்ள பெரிய சைஸ் வீல் எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா கரெக்டாக வந்து பாடி பேலன்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக வளச்சிட்டு போக முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சைடு மட்டும் தான் வளச்சிக்கிட்டு போகுது. பேசிக் முடிச்சுட்டு ஹேவர்போர்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரோட்டோட சென்டரில் இருந்தால். பட் இப்போ பார்த்தீங்கன்னா ரோட்டர் எட்ஜுக்கு வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா அது கிட்ட இன்னும் கொஞ்சம் ஸ்லிப்பான அப்படியே கீழே விழுந்துருவேன். ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீல் தான். அந்த வீலை சேஞ்ச் பண்ணால் கரெக்டாக போகும். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, இதே வச்சு நம்ம ஓட்டலாம். ஃபியூச்சரில் வந்து நம்ம அப்கிரேட் பண்ணிவிட்டு வேறு வருஷம் நம்ம ரிலீஸ் பண்ணலாம், வேறு மாதிரி பண்ணிவிட்டு. ஓகே மச்சா? ஓகே சரி போங்க. நம்ம ரெடி பண்ண எலக்ட்ரிக் ஹவர்போர்ட் செம்மையாக ஒர்க் பண்ணிச்சு. அண்ட் சின்னதாக ஒரு ப்ராப்ளம் மட்டும் தான் பண்ணிச்சு. என்ன அப்படின்னா வந்து வளைய முடியாது பெரிய பிரச்சனை தான். பெரிய சைஸில் உள்ள ஸ்கேட்டிங் போர்டில் உள்ள வீலை யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா வந்து கரெக்டாக நம்மளால் வளைய முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொச்சா நீங்கள் சொல்கிறீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து மறக்காம வந்துட்டு லைக் பண்ணுங்கள். பிடிக்கல அப்படின்னா வந்துட்டு டிஸ்லைக் கூட பண்ணுங்கள், ஏன்னா அது உங்களோட விருப்பம். அதே போல் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சு வீடியோ அப்படின்றத வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம பாலா மச்சான் மீண்டும் மற்ற சூப்பரான வீடியோவில் நாங்கள் வந்து உங்களை பார்க்குறோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது பாலா மற்றும் கலை. பாய்.